எத்தனை பேர் இந்த மாதிரி சுட சுட இட்லியில் தோசையில் சட்னியை ஃபுல்லாக ஊற்றி குழச்சி உப்புமா மாதிரி சாப்பிடுவீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பேன் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 பல் அளவுக்கு பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. இந்த அளவுக்கு லைட்டு பிங்க் நிறத்துக்கு வரும்போது அடுப்பை அணைச்சிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நாம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஒற்றைக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணியை சேர்த்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் சேர்க்க போகிறேன். ஆப்ஷனல் தாங்க, சேர்க்காம கூட அப்படியே இறக்கிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி சட்னினா தண்ணியாக தான் இருக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா